ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டபுள் லேயர் செயின் ஸ்டிச் போடும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. அந்த ஃபினிஷிங் வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான சிம்பிள் டிப்ஸ் தான் இன்னைக்கு. இப்போ வந்து நான் ஒரு கொடி டிசைன், அதாவது ஒரு ஸ்டெம் மாதிரி வரைகிறேன். இப்படி இருக்குது. இதுலேருந்து ஒரு பக்க கிளை இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நம்ம டபுள் லேயர் ஸ்டிச்சை அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் சில்க் த்ரெட்டு டபுளாக எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டை டபுளாக எடுத்துட்டு நான் செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஃபுல்லாக டபுள் லேயர் செயின் ஸ்டிச் போடுறேன். ஸோ இங்கேருந்து எடுத்து த்ரெட்டை அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டிச்சு, பிசிறு வந்ததுன்னா ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப எடுங்க. இப்போ நான் ஒரு லேயர் போட்டுட்டேன். அடுத்து நான் திரும்ப மேலே போகணும். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பக்கத்துலேயே ஒரு குட்டி பேக் ஸ்டிச் போட்டு அப்படியே எடுத்து லெஃப்ட்டில் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், ரைட்டில் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் லெஃப்ட்டில் அடுத்த லேயர் கொடுக்குறேன். ஸோ ப்ரீவியஸ் லேயரை நல்லா ஒடுக்கி இந்த மாதிரி பக்கத்துலேயே போடணும். நீங்கள் போடும்போது நீட்டில் இப்படி தள்ளுங்க. இந்த பக்கம் ப்ரீவியஸாக ஸ்டிச் இருக்குல்ல, இந்த ஸ்டிச்சை எடுத்துட்டு இப்படி தள்ளுங்க. அப்படி தள்ளும்போது தான் நமக்கு 2 லேயருக்கும் நடுவில் கேப் வராத வரும். கரெக்டாக ப்ரீவியஸாக நம்ம எப்படி ஸ்டிச் போட்டிருக்கோமோ அதே மாதிரி போட்டுட்டு மேல் நோக்கி நான் எண்டு நாட் போட்டுக்கிறேன். இப்போ சைடில் இருக்க இந்த கொடி டிசைன் போட போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுக்கிற செயின் ஸ்டிச் எங்கே எடுக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த இருந்து எடுத்து நம்ம ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு போட்டாலும் ஒரு செயின் ஸ்டிச் அதுக்கு உள்ளே கொடுத்து நான் பேக் ஸ்டிச் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே மேல் நோக்கி ஒரு குட்டி பேக் ஸ்டிச் போட்டு அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே நல்லா ஒடுக்கி ப்ரீவியஸாக நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரேன். இப்போ பாருங்க, இது வரைக்கும் போட்டுடுறேன். போட்டுட்டு நான் எண்டு நாட்டு எங்கே போடுறேன் அப்படின்னா, இப்போ 2 லேயர் இருக்குது. ஃபஸ்ட்டு லேயரில் நான் செயின் ஸ்டிச் பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பித்தேன். முடிக்கும் போது இந்த 2வது லேயர் இருக்கு இல்லையா, செயின் ஸ்டிச் 2 லேயர் செயின் ஸ்டிச் எடுத்திருப்போம் இல்லையா, அந்த 2வது லேயரில் வந்து எண்டு நாட் போடுறேன் நான். அப்போ தான் எனக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்து அந்த இடத்துல ஜாயிண்ட் வந்து 2 லேயர்லையுமே நமக்கு ஜாயிண்ட் வரணும். அப்போ தான் வந்து அந்த டிசைன் வந்து நமக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் நான் பேக் ஸ்டிச் எடுத்துக்கிட்டேன். 2வது லைனில் எண்டு நாட் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஆரம்பித்து மேலே போய் ரிவர்ஸில் இப்படி வரீங்கன்னா 2வது லைனில் எண்டு நாட் போடணும். ஸோ டபுள் லேயர் செயின் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். எங்கே ஜாயிண்ட் வந்தாலும் ஒரு லேயரில் ஃபஸ்ட்டு டபுள் லேயர்னா ஒரு லேயரும் நீங்கள் ஃபஸ்ட்டு டபுள் லேயராக ஃபில் பண்ணிடணும், எந்த இமேஜாக இருந்தாலும். அதுக்கப்புறம் தான் அடுத்த பாயிண்ட்டு நீங்கள் மூவ் ஆகணும். அப்போ அடுத்த பாயிண்ட் மூவ் ஆகும்போது ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சில் ஆரம்பிங்க, 2வது செயின் ஸ்டிச்சில் முடிங்க. இல்லை ஃபஸ்ட்டில் 2வதுல ஆரம்பித்து ஃபஸ்ட்டில் முடிங்க. ஸோ இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் இதுதான். தேங்க்யூ.